ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மோசமான ஒரு வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வைரஸ் வேறு எதுவுமே இல்லை, கரப்ஷன் அண்ட் தமிழ்நாட்டுடைய கடன். ஸோ நம்ம சர்ஃபேஸ் லெவலில் பார்க்கும்போது கரப்ஷன்னா ஏதோ மேலே இருக்கிற அரசியல்வாதிங்க ஏதோ பணத்தை எங்கேருந்தோ அடிக்க போகிறாங்க, அது நம்மளை என்ன அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதை டீப்பராக அனலைஸ் பண்ண போது அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரிய வரும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இங்கே கடன் வாங்கியிருக்கிறதே பிரச்சனையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கடன் எல்லா கவர்மெண்ட்டும் வாங்க தான் செய்வாங்க. கடனோட வேல்யூ, அந்த பணத்தோட வேல்யூ கரெக்டாக மக்களுக்கு ரீச் ஆச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல கரப்ஷன் என்ற ஒரு வைரஸ் இந்த கடனோட சேரப்போது இங்கே கடன் சுமை அதிகமாகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 100 ரூபா கடன் வாங்குகிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு ரோடு போடுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கோன்னு வச்சுக்கலாம். இப்போது என்னென்னா, அதில் பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு லஞ்சமாக சில பேர் கைக்கு போகும், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ப்ரைவேட் கைக்கு போகும். ஸோ இதெல்லாம் போய் மிச்சம் இருக்கிறது ஒரு 60-70 ரூபா இருக்கும். சரி பரவாயில்லையே, 60-70 ரூபாய்க்கு நமக்கு ஸ்கீம்ஸ் கிடைக்குதுன்னு நினச்சோன்னாலுமே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல நம்ம கைக்கு 60-70 ரூபா கிடைக்கும், ஆனால் இந்த இடத்துல 100 ரூபா கடன் வாங்கியிருக்கிற கவர்மெண்ட் 100 ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ இது கடைசியில் யார் தலையில் விடியும்னா, இது நம்ம தலையில் தான் விடியும். ஏற்கனவே இன்கம் டேக்ஸு, ப்ரொஃபஷ்னல் டேக்ஸு, ஃபியூவல் டேக்ஸு, வெஹிக்கிள் டேக்ஸு, ரோட் டேக்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் வாங்குகிற பொருளுக்கு எல்லாம் கட்டியிருப்போம். இந்த பணம்லாம் ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பரான சிஸ்டமாக இருந்திருந்தால் நமக்கு ஒரு நல்ல ரோடு, நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பப்ளிக் சர்வீஸ் ஒரு நல்லபடி நடக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே கரப்ஷன் உள்ளே போகும்போது நம்ம திரும்ப ப்ரைவேட்டாக காசு கட்டுவோம். இந்த இடத்துல ஒரு இன்விசிபிளான ஒரு தெஃப்ட் நடந்துகிட்ருக்கு. நம்ம ப்ராப்பரான ரோட்ஸில் ட்ராவல் பண்ணாதனால நம்ம அது ரோட்ஸ் பார்க்குறக்கு அசிங்கமாக மட்டும் இருக்கிறதுன்றது கிடையாது. நம்ம போகிற வண்டி டேமேஜ் ஆகும், மைலேஜ் ட்ராப் ஆகும், ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மணிக்கணக்கில் டிராஃபிக்கில் நிற்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும். நம்ம டேக்ஸ் கட்டின பணத்துக்கு ஒழுங்காக ரோடு போட்டிருந்தா நமக்கு வெஹிக்கிள் எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்காது, எக்ஸ்ட்ரா ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்காது, ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்காது, டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகிருக்காது. ரோட்ஸுன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட செக்டார்ஸில் கரப்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸு, வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிசிட்டி, டூரிசம் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஏகப்பட்ட இடத்துல கரப்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ எதுக்கு இந்த கரப்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்குன்னா, நம்ம மக்களுக்கெல்லாம் ஒரு மைண்ட் செட். நம்ம மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு பெரிய மதவாத கட்சி இருக்குது, ஸோ மதவாதம் உள்ளே வரக்கூடாதுன்னா கரப்ஷன் நம்ம ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த ஓட்டு போடுற விஷயம் கரப்ஷன்ன்றது நம்மளை என்ன அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு நினச்சிட்டு போடுறாங்க. ஆனால் அந்த கரப்ஷன்ன்றது தான் நம்ம வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் நம்மளை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்றது மக்கள் புரிஞ்சுக்கணுன்றது தான் இங்கே சொல்கிறேன். இதில் இந்த கட்சி பேரெல்லாம் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இப்போது இருக்கிற நிலமையை பார்த்தா என்ன பேசினாலும் உள்ளே தூக்கி போட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக தான் நான் வேறு ஒரு சர்ஜரிக்கு போயிட்டு வந்திருக்கேன் காலுக்கு. ஸோ இந்த காலை வச்சுட்டு ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. ஸோ 2026 கொஞ்சம் யோசித்து, இந்த பக்கம் மதவாதம் இருக்குதுன்னு சொல்லி பயந்துட்டு நாங்கள் இந்த பக்கம் கரப்ஷன் கூட கை கோர்க்கிறோன்னு மக்களே யோசிக்காதீர்கள். புது கட்சிகள்லாம் இருக்குது, இன்னும் க்ளீனான ஃபேஸ் இருக்குது. சும்மா அப்படி இப்படின்னு மண்டையை கழுவி அவங்கெல்லாம் தற்கூறிங்க அது இதுன்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த கரப்ஷன் கூட கை கோர்க்காமல் இருப்பதை நான் உங்களிடம்
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.